சார் கிட்ட இருந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இது வரைக்கும் நீங்க பார்த்ததுல சூப்பர் சிங்கர்லாம் நீங்க என்ன பாடல் சொல்லுவீங்க? உள்ளத்தில் நல்லவளம். எஸ். அது எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு செம பெர்ஃபெக்ட்டா பாடலாம். அதான் அவங்க ஜட்ஜஸ் சொன்ன அதே மிஸ்டேக்லாம் எதுவுமே இல்லாம, அவருக்கு பேர் வந்து சங்கதி ஸ்பெஷலிஸ்ட் எஸ். அந்த இடத்துல. ஸோ ஐயோ தயவு செஞ்சு சங்கதி எக்ஸ்ட்ரா போட்டுறாத, போடாம இருக்கிற பாட்டு ஒழுங்கா பாடிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப. ஸோ நீங்க பண்ணதுல உங்களுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த டேட் வரைக்கும்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? எனக்கு 2 பெர்ஃபார்மன்ஸ். ஒன்று வந்து அஃப்கோர்ஸ் பாட்டும் நானே, விச் இஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் சாங். செகண்ட் ஒன் இஸ் உள்ளத்தில் நல்ல உள்ளம். ஸோ உள்ளத்தில் நல்ல உள்ளம்ல வந்து அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டைம்ல எனக்கு கிடைச்ச சாங். அண்ட் அந்த சாங் வந்து நான் ஒரு சாங்னு சொல்ல மாட்டேன், தட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஆஸ் அ பர்ஃபார்மரா ஒரு ஆஸ் அ ஃபேன் ஆஃப் திஸ் சாங்கா நான் ரொம்ப ரசிச்சு யாரு பாடினாலும் நான் அழுதுருக்கேன் அந்த சாங்ல. அண்ட் நான் ப்ராக்டிஸ் பண்ண எடுக்கிறேன். யூ ஒன்ட் பிலீவ், நான் ஒரு ஃபர்ஸ்ட் 10 டைம்ஸ் நான் வந்து எப்போ அந்த பாட்டை நான் வந்து ப்ராக்டிஸ் பண்றேனோ அந்த பாட்டு முடியறது முன்னாடி எனக்கு நான் அழறேன், ஆட்டோமேட்டிக்கா அழறேன் நான். அண்ட் அழுக வந்து அது மினிமம் ஒரு 1 hour எனக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது அந்த அழுக. எனக்கு நான் நிறைய தாட்ஸ் வருது, என்னெல்லாமோ வருது. ஸோ ஐ எம் நாட் ஏபிள் டு பேட்டில் த்ரூ தட் இமோஷன். ஸோ ஒரு கட்டத்தில் என்னாச்சு, என்னால் முடியாம நான் வந்து ஐம் ஜஸ்ட் சேயிங் தட் அப்பா அம்மா கிட்ட ஐ டோன்ட் நோ வாட் ஐம் கோயிங் டு டூ, பிகாஸ் எனக்கு நான் எப்போ பாடினாலும் முடிக்கிறதுக்குள்ள என்ன மீறி எனக்கு அதிக அழுக வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பா அம்மா பீயிங் மை குரு அண்ட் ஸோ எனக்கு அப்பாவோட ஒரு நேச்சர் தான். பிகாஸ் அப்பாவும் ஒரு சாங் எடுக்கிறாருன்னா அந்த சாங் ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக ரொம்ப இமோஷன் உள்ள போய் ஃபர்ஸ்ட் டைம் ஏதாவது பாடும்போதே ஹீ வில் ஆட்டோமேட்டிக்லி அந்த ஒரு இமோஷன் அவருக்கே வந்துடும். ஸோ அண்ட் அப்புறம் ஒரு லெக்சர் எடுத்து நீ லிரிக்ஸை ஃபர்ஸ்ட், அப்பா சொல்லி கொடுத்த மந்திரம் தான், நீ லிரிக்ஸை ஃபர்ஸ்ட் நல்லா உனக்கு மனப்பாடம் ஆயிடுச்சுன்னா உனக்கு அந்த எங்கெல்லாம் உனக்கு இமோட் ஆகுதோ நீ லிரிக்ல ரொம்ப இன்டு த லிரிக்ஸ் போகாத. பிகாஸ் இன்டு த லிரிக்ஸ் போனா இது யாராலுமே அழாம பாட முடியாது. ஸோ ஜஸ்ட் திங்க் ஆஃப் சம்திங் எல்ஸ், திங்க் ஆஃப் விச் கிவ்ஸ் யூ ஹாப்பினஸ். அந்த மாதிரி ஒரு இமோஷன் நீ அப்படி எடுத்துக்கோ. நீ இமோஷனல் ஆகக்கூடாது, அதே சமயம் மற்றவங்க அது அந்த இமோஷன் வந்து அவங்களுக்கு போய் சேரணும். ஸோ திஸ் வாஸ் த எக்ஸாக்ட் சினாரியோ தட் ஹேப்பன். அண்ட் ஃபைனலி அந்த பாட்டு முடியும் போது எஸ், அந்த பாட்டுக்கான ஒரு மரியாதையை நான் கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருந்தது.